விஜய் மாநாடு பார்த்துருப்பீங்க, அவர் பேசினாரு. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கிட்டத்தட்ட அந்த லைன்ல தான் அவரும் பேசினாரு. கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னு ரொம்ப ஓப்பனா ஒரு அறிக்கை விட்டார் இல்லையா? அதன் பிறகு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நீங்க அவரோட இணைகிறதோ அல்லது அவங்க தரப்புல இருந்து யாராவது உங்ககிட்டயோ அந்த மாதிரி ஏதாவது இன்டராக்ஷன் டாக்ஸ் ஏதாவது நடந்திருக்கா? நாம உங்களுக்கு தெரியும், இவர சீனியர் ஜேர்னலிஸ்டுங்க ஐயா. முதலாக தமிழகத்துல நம்முடைய கூட்டணியில 2026 கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் போது நிறைய பேர் வித்தியாசமா பார்த்தாங்க. திருச்சியில நம்ம சொன்னோம் இல்ல, கேட்டுங்க, பாசிபிளா சும்மா வெற்று வாய்ப்பேச்சாடு. தமிழ்நாடு அரசியல் களம் அதை நோக்கி போகுதுங்க. ஏன்னா நிறைய மக்களுடைய குரலாக இன்னைக்கு அரசியல் கட்சிகள் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லா மக்களுடைய குரலா இருக்கா? இல்லை. புது கட்சிகள் வரும்போது குரலா இருக்குமா? இருக்கலாம். அதனால 2026 பொறுத்த வரைக்கும்னா சோசியல் மீடியா எலெக்ஷன், எல்லோரும் தெளிந்து ஓட்டு போட போறாங்க. எல்லா ஜாதிகளுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கணும், அதே நேரத்தில் எல்லா ஏரியாவுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கணும். வித்தியாசமான அரசியல் நான் பார்க்கிறேன். அதனால 2026 யார் ஆட்சி அமைத்தாலும், ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு அரசியல் நாங்கள் பேச விரும்பலைங்க. எனக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி அமைக்க வேண்டும் என்கின்ற ஆசை. யார் அமைத்தாலும் அது கூட்டணி ஆட்சியாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா களம் மாறிடுச்சுங்க. இரண்டாவது, விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் வரவேற்கின்றேன். ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. பட் அரசியலுங்கிறது ஒரு கடல், உங்களுக்கு தெரியும். நீங்க பல அரசியல்வாதிகளை பார்த்துருக்கிறீங்க, ஏற்றத்தை இறக்கத்தை பார்த்துருக்கிறீங்க. விஜய் அவர்களும் அதை பார்க்கத்தான் போறாங்க. ஏற்றம் இறக்கம், துரோகிகள், பின்னாடி குத்துறவங்க, முன்னாடி குத்துறவங்க, சந்தோஷமான நிகழ்வுகள், அவருடைய வாழ்க்கையில் அது இருக்கத்தான் போகுது. அதனால அரசியல் இஸ் லாங் ரன்னுங்க. நான் விஜய் அவர்கள் ஏதோ 2026 தேர்தலா பார்க்கல. ஏன்னா ஒரு தேர்தலில் யாரும் எதையும் மாற்ற முடியாதுங்க. லாங் ரன். கலைஞர் கருணாநிதி ஐயா எத்தனை முறை முதலமைச்சராக இருக்கிறாங்க. அவருடைய லைஃபை பார்க்கும்போது இதை கண்டினியூட்டி பார்க்குறீங்க. ஜெயலலிதா அம்மா அவர்கள் அல்லது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள். அதனால நான் வர்றவங்க எல்லாம் லாங் டேர்ம் இருக்கட்டும் நான் விரும்புறேன். நான் மனதார வாழ்த்துறேன், நினைக்கிறேன். லெட் தம் ஸ்டே இன் பாலிடிக்ஸ் ஃபார் லாங் டேர்ம். ஒரு எலெக்ஷன் வேண்டாம், வெற்றி தோல்வியோ அடுத்த எலெக்ஷன், வெற்றி தோல்வியோ அடுத்த எலெக்ஷன். ஒரு 15 வருஷம் டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தாங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் டீம் மாற்ற முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க. ஆணித்தரமான சில கருத்துக்கள் அண்ணன் வைக்கிறாங்க. ஏத்துக்கவங்க இருக்கிறாங்க, ஏத்துக்காம இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் புதுவிதமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. திராவிட கட்சிகள் ஆளுகின்ற கட்சி, ஆண்ட கட்சி ஒரு விஷயத்த சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி நாங்க ஒரு விஷயத்த சொல்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் இருக்கிறாங்க. அதனால இவங்க எல்லோரும் ஒருமித்த கருத்து என்னன்னா தமிழ்நாடு முன்னேற வேண்டும். எங்களுக்குள்ள ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் இருக்கலாங்கன்னா, அதனால 15 இயர் டைம் ஃப்ரேமுக்கு எல்லாருக்கும் ஸ்டேயிங் பவர் இருக்கட்டும். அதே போல திராவிட கட்சிகளும் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ரொம்ப முக்கியங்கன்னா பாலிடிக்ஸ்ல நியூ பீப்புள் ஹவ் டு கீப் கம்மிங். பெண்கள் நிறைய வரணும். தமிழ்நாடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாக்காளர்கள்ல 3,19,00,000 பேர் பெண்கள், 3,09,00,000 பேர் தான் ஆண்கள். வாக்காளர்கள் பெண்கள் அதிகம், ஆனா பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க? ரொம்ப குறைவா இருக்கு. இது எல்லா அண்ணன் விஜய் அவர்களா இருக்கட்டும், சீமான் அவர்களா இருக்கட்டும், அதிமுக திமுக நாங்களாக இருக்கட்டும், இதை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்ய வேண்டும் என்னுடைய ஆசை. நாம பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூ விட்டுட்டு அரசியல் வேற எங்கேயோ போயிருதுங்கன்னா அதை திரும்ப கொண்டு வருவதற்கு என்னுடைய பெரிய முயற்சி. பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் பேசுறது எல்லாமே. அதனால இதை வைத்து 2026 அரசியல் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்க வழக்கமா ஒரு பதில் சொல்ற மாதிரியே சொல்லிட்டீங்க. என்னோட கேள்வி மிக எளிமையானது. அவங்க ஒருவேளை விஜய் தரப்புல இருந்து உங்களை நோக்கி வர்றாங்க அல்லது நீங்க உங்க எண்ட்ல இருந்து போறீங்களா? அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இல்ல அதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருப்பதாக நான் பாக்கலீங்கண்ணா. காரணம், இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே வித்தியாசமான ஸ்டாண்ட். இன்னைக்கு 5-வே ஃபைட்டுங்கண்ணா. இன்னைக்கு 5 முனை போட்டு. இன்னைக்கு டுடே டிஎம்கே பிளஸ் அவங்க அலையன்ஸ். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்த பேசுறாங்க, அவங்க ஒரு பாரதிய ஜனதா கட்சி நாங்கெல்லாம் ஒரு விஷயத்த பேசுறோம். சீமானன் ஆக்ரோஷமும் ஒன்று பேசுறாங்க. எல்லோரும் எதிரும் புதிருமா தான் பேசுறோம். நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அகெயின்ஸ்ட். இந்த ஐடியாலஜி வேண்டாம், அது வேண்டாம். 5 முனை போட்டி அரசியலை இந்தியால யாரும் எங்கேயும் பார்த்ததே இல்லை. ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு தெரியும். 5 முனை போட்டியா ஒரு டெமோக்ரஸியில நடந்ததுன்னா என்ன ஆகும்னா ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு. 5 முனை போட்டி இருந்திருக்கு, ஆனா அழுத்தமா வலுவா எங்கேயுமே இல்லை. கரெக்டான பாயிண்ட் அது. வலுவா எல்லோருமே ஒரு 8% மேல இருக்கக்கூடிய கட்சிகளா. அதனால இந்த முறை அது 2025 பொறுத்த வரைக்கும் எப்படி அமையும்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.